வச்சுக்கலாம். அதில் 3/4 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வெல்லம்ல தூசு மண் என்ன இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அங்கங்கே வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போது இதை நம்ம அப்படியே வந்து ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து மிதமான சூடுக்கு வரணும். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக வந்து முந்திரி பருப்பை உடச்சி அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ இந்த லட்டுவை நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து லட்டுவை வந்து பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த லட்டுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சிட முடியும். பாருங்கள் ரொம்ப அருமையான நம்ம அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த அவல் லட்டுவை நீங்கள் வந்து ஈஸியாக செய்ய முடியும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்